ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் மிகுந்த பலன்களை கொடுக்கும்படிக்காகவே உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பலன் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே எந்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினால்தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே பெரிய நன்மைகளை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த மனிதர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையை மிகுதியாக அவர்கள் பிரயாசப்பட்டு பலன்களை தர ஆரம்பிச்சனாலதான் தன்னுடைய எஜமானால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த 1 தாலந்து பெற்ற அந்த மனிதன் எந்த தாளந்தை கொண்டு போய் மண்ணுக்குள்ளாக மெய்யாகவே புதைக்க ஆரம்பிச்சனால்தான் அவன் எஜமானுடைய கோபத்திற்கு ஆளாகப்பட்டவனாக அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு மனிதராக விளங்குகிறதை பார்க்க முடியும். நம்முடைய எஜமானும் கூட இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் நாட்டி வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. மிகுதியான பலன்களை நாம் தர வேண்டும். பரலோகத்துல ஒரு குறைந்த ஒரு இடத்திற்குள்ளாக கடந்து போகிறதல்ல நம்முடைய இலக்கு. மிகுதியான பலன்களை தந்து தேவனுடைய ராஜ்யத்திலே மேன்மைகளை பெறும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளால் அதாவது அந்த முயற்சியில் பரிபூர்ணமான முயற்சியின் ஊடாக கடந்து போனால் தான் மிகுந்த பலன்களை உங்களாலும் என்னாலும் தர முடியும். முழு அந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான ஓட்டத்தின் தன்மைகளிலே ஒரு முழுமையை நாம் மெய்யாகவே எட்ட வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் தான் நிறைந்த பலன்களை தந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மளால முடியும். பந்தய சாலையில் ஓடக்கூடிய மக்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இறுதி சுற்று ஓட்டத்தில் அவங்க ஓடும் பொழுது தங்களுடைய முழு பலத்தை பயன்படுத்தி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் லட்சிய பயணத்தினுடைய இறுதியை எட்ட அவங்களால முடியும். அது வரைக்கும் அவங்க ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அந்த கடைசி அந்த ரன்னிங் ரேஸில் அந்த லாஸ்ட் ரவுண்டில் அவங்க தங்களுடைய முழு பலத்தை பயன்படுத்தி சில பேர் அந்த ஓட்டத்தில் அவங்களால இத்தனை நாள் வரைக்கும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி, ஏன்னா அதுதான் லாஸ்ட் ரவுண்டு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலங்களில் நம்முடைய ஓட்டத்தினுடைய முழுமையை நம்ம வளர்ந்து தீர்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நிறைந்த பலன்களை தர உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. 2 யோவானின் புத்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 நிலைகளை பற்றி கர்த்தர் சொல்கின்றார். செய்கைகளுக்குரிய பலன்களும் பூரணமான பலன்களும். இந்த 2 காரியத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பூரணத்தை எட்டக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கணும். வளர்ச்சியில் ஒரு பூரணம், அனுபவத்தில் ஒரு பூரணம், ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய அழைப்பில் ஒரு பூரணம் என்று சொல்லி ஒரு பூரண அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தா மட்டும்தான் பரலோகத்திலே மிகுதியான பலன்களை தடையில்லாமல் உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூரணமான வளர்ச்சிக்காக நீங்களும் நானும் முயற்சி பண்ணோம். ஆனால் பல நேரங்களில் இந்த வளர்ச்சியின் மூலமாக கடந்து போக நம்மளால முடியல. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஓட்டத்தின் மூலமாக உங்களாலும் என்னாலும் பயணப்படுகிறது கஷ்டம். சில விஷயங்களை நம்ம இழக்க கொடுக்கணும். சில காரியங்களை விட்டு நம்ம வெளியே வரணும். சில காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய அதாவது சகல விதமான சூழ்நிலைகளை விட்டு நம்ம புறம்பே தள்ள வேண்டியது அவசியம். இப்படி பல விஷயங்களை கர்த்தருடைய வசனத்தின் வழியாக நம்ம கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்திலே ஒரு நல்ல ஒரு வாக்கியம் விதமாய் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். பந்தயத்துக்கு போராடக்கூடியவர்கள் எல்லா விதமான விஷயத்திலும் இச்சையடக்கமாய் காணப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு சில விஷயங்களை சில ஆசைகள் இருக்க ஆரம்பித்தாலும் கூட பந்தயத்திற்காக அதெல்லாம் அவங்க இலக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தான் பந்தயத்திலே நிறைவான பலன்களை பெற முடியும். இதே மாதிரி தான் சில விஷயங்களை இலக்கு கொடுத்தா ஆகணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனா தான் தேவனுடைய விருப்பத்துக்கு இணங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி நிறைவான பலன்களை தந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளால முடியும். தடைகளை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது பாருங்கள். அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் அதுல 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். நம்முடைய சுபாவத்தின்படிதான் நல்ல கனிகளையோ கெட்ட கனிகளையோ கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். சுபாவம் எல்லாம் நல்ல சுபாவமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய விளைச்சல்கள் எல்லாம் நன்மை தரக்கூடியதாக, சுபாவம் எல்லாம் நமக்குள்ளாக உள்ளே காணப்படக்கூடிய பல விதமான நிலைகளும்
அது அது வந்து அது ஒரு பழுதான நிலைகளிலே, தேவன் அருவருக்கக்கூடிய நிலைகளிலே நம்முடைய சுபாவத்தின் நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் நம்முடைய பலனும் கெட்டுப் போகக்கூடிய ஒரு பலனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய பல விதமான மக்களும் கூட, சில ஜனங்கள் நல்ல சுபாவத்தோடு கூட இயங்க ஆரம்பிச்சாங்க, சில ஜனங்கள் கெட்ட சுபாவத்தோடு கூட இயங்க ஆரம்பிச்சாங்க. கெட்ட சுபாவத்தோடு கூட இயங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்களை பின்பற்றின அநேக மக்கள் மோசம் போக்கப்பட ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய மகிமையை அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்காக நல்ல சுபாவத்தோடு கூட காணப்படக்கூடிய மக்கள் தன்னுடைய இறுதி வரைக்கும் தன்னுடைய அழைப்பை விட்டு விலகாதவர்களாய் ஓடி முடிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப நம்முடைய சுபாவத்தை பொறுத்து தான் எந்த பலன்களை நான் தரப்போகிறேன், எந்த காரியத்திலும் மிகுதியான பலன்களை தரப்போகிறேன். கனி கொடுக்கணும், நம்ம கட்டாயம் கனி கொடுக்கணும். ஆனா அந்த கனி எப்படிப்பட்ட கனியை நம்ம கொடுக்கணும், கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய கனி கொடுக்கணும்னா என் சுபாவத்துல ஒரு மாற்றம் உருவாக்கப்படணும். இந்த சுபாவங்கள் மாற்றப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் எதிர்பார்க்கும் நல்ல விளைச்சலை தர நம்மளால முடியாது. என்னுடைய மனசுக்குள்ள தீமையான சுபாவங்களை வைத்துக்கொண்டு தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறது எப்படி? கர்த்தராக தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா எல்லா விதமான காரியத்திலும் உன்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை பொறுத்து தான் உன்னுடைய விளைச்சல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால உள்ளான வாழ்க்கை கெட்டுப்போகாத அளவிற்காக உன் சுபாவத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். தாவீது சவுலினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தாவீது தன்னுடைய சுபாவத்துல நேர்த்தியான காரியங்களை செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு கூட கர்த்தருடைய நாமத்தினால இந்த தாவீது என்கின்ற மனிதன் இஸ்ரவேலினுடைய ரட்சிப்புக்காக போராட்டத்தினூடாக கடந்து போறான். ஆனா அந்த சவுலினுடைய மனசுக்குள்ள ஒரு தீமையான சுபாவம் காணப்படுகிறது. ஒரு நாள் யோனத்தானுக்கு முன்பதாக தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றான் பாருங்க, இந்த தாவீது என்கின்ற மனுஷனை நீ மெய்யாகவே மேன்மைப்படுத்துகிறாயே, ஒருவேளை இவன் என்னுடைய பட்டத்தை தன்வசமாய் மாறப்பணுகிறது உண்டானால் நீ எங்க போயிடா நிற்ப? ஆகவே இந்த தாவீதையும் அவனோடு இருக்கக்கூடிய ஜனங்களையும் நாம் கொல்ல வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி அவன் பேசுறான். யோனத்தான் அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு நமக்கு உரிய ரட்சிப்புக்காக தாவீது இவ்வளவு விதமான கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. உடனே சவுலு கோவம் வந்துருச்சு. அவனை கொல்லும்படிக்காக, அதாவது அந்த யோனத்தானை அழிக்கும்படிக்காக அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். பயங்கரமா கோவம் வந்து டென்ஷன் வந்துச்சு. அப்ப அந்த உண்மையான சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. வெளியே தாவீதை பார்க்கவும் நல்லா தான் பேசினாரு. ஆனா மனசுக்குள்ள என்ன ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டாரு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில இரட்டை வேஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. உள்ளான ஒரு சுபாவம் ஒண்ணு இருக்கும், ஆனா வெளியே பேசக்கூடிய வார்த்தை வேற இருக்கும். உள்ளா இருக்கக்கூடிய அந்த நிலைகள் மிருகத்திற்கு ஒத்ததாக, தேவன் அருவருக்கக்கூடியதாக, அவங்கள பட்சிக்கக்கூடிய அளவிற்காக, எதிரே பேசக்கூடிய மக்களுக்கு வன்மையான காரியங்களை, அதாவது வன்முறைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்காக உள்ளத்துக்குள்ள வச்சுட்டு வெளியே தேனூடாக பேசக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அப்ப என் சுபாவம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற விளைச்சலைத்தான் நான் தரக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றேன். நல்ல மரமா நான் இருந்தேன்னா நல்ல கனிகளை நான் கொடுப்பேன். கெட்ட மரமா இருக்கிறது உண்டானாலும் கெட்ட கனிகளை தந்துடுவேன். என்னுடைய சுபாவத்தின்படியே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் கனி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது மிகுதியான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சாலும் அந்த கனி எப்படிப்பட்டது என்பதை பற்றி பார்க்கக்கூடிய கர்த்தர், கெட்ட கனியாய் இருக்கிறது உண்டானால் அதற்குரிய தண்டனைகளையும், நல்ல கனியாய் இருக்கிறது உண்டானால் அதற்குரிய மகிமைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ண போகிறார். அப்ப கனி கொடுக்கறதுக்கு என்ன விதமான விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணுன்னா, என் உள்ளான வாழ்க்கை சுபாவத்தினுடைய காணப்படக்கூடிய இந்த நிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. என் சுபாவம் நல்ல சுபாவமா இருக்கான்னு பாருங்க. நான் எதை செஞ்சாலும் நல்ல சுபாவத்தில் அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. எந்த விதமான அதாவது உள்ள வேற ஒரு காரியத்தை வச்சுட்டு வெளியரங்கமாக நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றதான் பாருங்க. இந்த மாதிரி இரட்டை வேஷமாய் வாழக்கூடிய எந்த விதமான நிலைகளும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலும் ஒரு சுபாவ மாற்றம் கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். சுபாவங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 1 கொரிந்தியரின் புத்தகத்துல அதுல 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். முதல் காரியம் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் என்று அழைக்கப்படக்கூடியது நம்முடைய பாவ மனுஷனுடைய சாயல். இந்த பாவ மனுஷனுடைய சாயல்னால
பரிசுத்தமாக காணப்படக்கூடிய எந்த நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள அவனால முடியாது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த பாவத்திற்கு ஒத்ததா எதெல்லாம் இருக்கிறதோ அவைகளை அவன் ஆசையா ஏற்றுக்கொள்ளவானே தவிர பரிசுத்தமாய் காணப்படக்கூடிய எந்த நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு வராது. இப்போ உதாரணமா வச்சுக்கோங்களேன், நான் பரிசுத்தமாக்கப்படும்படிக்காக என்னுடைய அயலானை நேசிக்கணும், அதான் வந்து எனக்கு வந்து பரிசுத்தம் வரும். ஆனால் இந்த பாவ மனுஷன் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் மனப்பூர்வமாய் உன் அயலானை உன்னால் நேசிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து என்ன ஒரு காரியம்னா, இந்த ஜென்ம சுபாவம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, என்னுடைய பழைய மனுஷனுடைய நிலைகளை என்னுடைய வாழ்க்கையை தூண்டக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவனை மேலோட்டமாய் நேசிக்கிறது மாதிரி நீ நேசிக்க ஆரம்பிச்சாலும் அந்த ரங்கத்திலே நீ அவனை வெறுக்க வேண்டியது அவசியம். அந்த ரங்கத்துல நீ அவனுக்கு தீமையான காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். தீமையான விஷயங்களின் ஊடாக கடந்து போக வேண்டியது. இப்படித்தான் நம்முடைய ஜென்ம சுபாவமான மனுஷன் இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இரட்டை வேஷமாகவே வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ ஆரம்பிச்சாரு. அந்த வாழ்க்கையில எந்த விதமான மறுபக்கமும் அவர் கிடையாது. ஒரே விதமான காரியத்தை தான் யோசிச்சார். அன்புன்னு சொன்னா அன்புல ஒரு என்லெஸ்ஸான ஒரு அன்பு, அது ஒரு லிமிட்டேஷனை சொல்ல முடியாத ஒரு அன்பு. எல்லா விதமான மக்கள் மேலும் அவ்வளவு தூரம் நேசிக்கக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். அவரை விரோதிக்கக்கூடிய மக்களையும் கூட கர்த்தருடைய நாமத்தினால அவரை மெய்யாகவே கையும் மையுமாய் பிடிக்கக்கூடிய மக்களை கூட கர்த்தராகிய தேவன் நேசிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறத வசனத்தின் மூலமாய் பார்க்க முடியும். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த சவுலினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது பொறாமை கண்ணோடு கூடவே தாவீதை அவன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். எந்த இடத்துல தாவீதை அடிக்கலாம், எந்த இடத்துல தாவீதை வீழ்த்த ஆரம்பிக்கலாம், திடீரென்று சொல்லி அவனுடைய அந்த பொறாமை குணம் மூடக்கூடிய அந்த நேரத்துல தாவீது செய்த நன்மையான கிரியைகள் யாவற்றையும் சவுல் மறந்து போய் தன்னுடைய பரிவாரங்கள் யாவற்றையும் அழைத்துக் கொண்டு தாவீதை கொலை செய்யும்படிக்காக கடந்து போறான். எப்படி பாருங்களேன், அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றமடையாது இருக்கிறது உண்டானால் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தராகிய தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கை, நல்ல கனிகளை கொடுக்கும் வாழ்க்கை உங்களாலும் என்னாலும் வாழவே முடியாது. உள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷனுடைய நிலைகள் களையப்படணும், செத்து போகணும். அந்த பழைய சுபாவங்கள், பழைய நிலைகள், பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய ஜென்மத்துக்குரிய அந்த கிரியைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி முற்றிலும் களைந்து போடப்பட வேண்டியது அவசியம். இப்படி இருந்தா தான் மறுமையிலே ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை எட்ட என்னால முடியும். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில ஊழியம் செய்யறா, ஆனால் இன்னும் அந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய அந்த நிலைகள் மாற்றப்படலை. இன்னும் அந்த 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 பொறாமை வருது, அந்த கோபம் வருது, அந்த எரிச்சல் வருது. அவனுடைய காரியங்களை பார்த்து நான் வந்து மையா இச்சிக்க ஆரம்பிக்கிறேன். அவனுடைய ஊழியத்தை பார்த்து நான் வந்து அதே மாதிரி நான் வந்து காப்பீடிக்க ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் வந்து என்ன காரணம் என்றால் இந்த ஜென்ம சுபாவம் உள்ள இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று. ஜென்ம சுபாவத்துக்குரிய காரியங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவனால் நீங்களும் நானும் ஒரு நாளும் பயன்படுத்தப்படவே முடியாது. ஆரோக்கியமாக்கப்படாத நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு தூரமான ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியமாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் பயன்படுத்தப்பட முடியும். இப்ப சவுலினுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய தேவனால் ஏன் பயன்படுத்தப்பட முடியல? கர்த்தராகிய தேவன் இந்த சவுலை ஆண்டவராகிய தேவன் தான் அழைத்தார். அவர் தான் தெரிந்தெடுக்க ஆரம்பிச்சார். இஸ்ரவேல் மக்கள்லாம் கேட்டாங்க, சவுலை அதாவது எங்களுக்கு ஒரு ராஜாவை தாங்க அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால சவுல் என்கிற மனிதனை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய அபேட்சையாக ஒரு ராஜாவாக ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பிச்சார். என்றாலும் கூட சவுலோடு கூட கர்த்தராகிய தேவனால் இணைந்து நடக்க முடியல. காரணம் என்ன? அவருடைய கருத்துக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்டதாய் விளங்கக்கூடியதாய் விளங்கிற்று. மக்களுக்கு ஏற்ற வண்ணமாய் வாழக்கூடியவனாக, தன்னுடைய மன விருப்பத்தின்படியே காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடியவனாக, தேவனுடைய மனுஷனை அலட்சியப்படுத்தக்கூடியவனாக, தாவீது என்கின்ற கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனை பகைக்கக்கூடியவன். அப்படின்னா வந்து என்ன பாருங்க, தேவனுடைய கருத்துக்கு முற்றிலும் மெய்யாகவே இசைந்து போக முடியாத கருத்து உடையவனாக சவுல் காணப்பட ஆரம்பிச்சானதான் சவுலை கர்த்தராகிய தேவன் புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஜென்ம சுபாவம் கர்த்தரோடு கூட இசையை உங்களுக்கு மெய்யாகவே அனுமதி தராது. ஜென்ம சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கு மாற்று கருத்துக்களை சொல்லுவோமே தவிர அந்த திட்டங்களிலே இசைந்து நடக்க நம்மளால முடியாது. ஜென்ம சுபாவமான மனுஷன் குறுக்கு வழியை யோசிக்க ஆரம்பிப்பான், மாற்று கருத்துக்களை யோசிக்க ஆரம்பிப்பேன். ஏன் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லிக்கலாம் தானே? ஏன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நான் இத்தனை விதமான ஊழியர்களின் ஊடாக கடந்து போறேன், ஏன் இந்த ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நின்று தர்க்கம் பண்ணுவானே தவிர தேவனுடைய நியமங்களையும் திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள அவனால முடியாது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், ஜென்ம சுபாவம் எல்லாம் முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு களைந்து போடப்பட வேண்டியது அவசியம். இப்ப நம்ம ஜென்ம சுபாவம் எனக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நான் ஆராய்ஞ்சு பார்க்கறது? ரொம்ப ஈஸியான வழி. எந்த கருத்தோடு கூட கர்த்தராகிய தேவனுடைய கருத்தோடு கூட நான் ஒத்துப்போக மனமற்றவனா இருக்கிறேன் அப்படி என்னை உள்ள ஆராய்ஞ்சு பார்க்கணும்.
சில கருத்துக்களை நான் வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் தந்திருக்கக்கூடிய சில நியமங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. சில விஷயங்களை இப்படி மாத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்கு யோசனை சொல்றேனே தவிர, தேவன் தரக்கூடிய இந்த நுகங்களை ஏற்றுக்கொள்ள எந்தெந்த இடத்தில் நான் கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களுக்கு மாற்று கருத்து உடையவனாக அல்லது மாறுபட்டவனாக விளங்குகிறேன் என்று ஆராய்ஞ்சு பார்த்தாலே போதும், ஜென்ம சுபாவம் எங்கெங்கே இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் கற்று உணர முடியும். சில கருத்துக்கள்ல ஆண்டவராகிய தேவனும் நீங்களும் வேறுபட்டவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்ப்போம். கர்த்தராகிய தேவன் இப்படி செய்யணும்னு சொல்லுவாரு, ஆனால் அந்த அந்த ஒரு கருத்தை என்னால் ஏத்துக்கிற முடியாது. நான் இப்படி செய்ய முடியாது ஆண்டவர், இந்த ஒரு காரியத்தின் ஊடாக போக முடியாது ஆண்டவரே, நான் இந்த மாதிரி வேணா நான் வந்து செய்யறேனே சொல்லி மாற்று கருத்துக்களை என்னைக்கு நீங்க பேசுறீங்களோ, அந்த ஜென்ம சுபாவம் இன்னும் உங்களை விட்டு போகலன்னு அர்த்தம். ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய எந்த விதமான நியமங்களையும் எந்த விதமான திட்டங்களையும் முழுவதும் உங்களாலும் என்னாலும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மாற்று கருத்துக்களை கேட்போம், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு திட்டங்களை உருவாக்கி தாருங்கன்னு கேட்போம். இந்த மாதிரி விஷயங்களின் ஊடாக கடந்து போனா தான் நல்ல ஒரு மேன்மையான ஒரு தன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கர்த்தருக்கே நான் ஆலோசனை சொல்லக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருதுன்னா, இந்த ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலும் நீக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள மாட்டேன். இந்த வசனம் நமக்கு என்ன விதமான வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க, கவனிங்க, என்ன போட்டுப்பாங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எப்படி எப்படி கரெக்டா சொல்றாரு பாருங்க, நான் சொன்னது மாதிரி சொல்றாரு பாருங்க. இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் தரக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், திட்டமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்போ கர்த்தராகிய தேவன் இப்போ வந்து உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த மனுஷனோட கூட நீ போய் வந்து ஒப்புரவாகு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு வச்சுங்க. இதை நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய இடத்துல அவன் எனக்கு பழிக்கு பழியான காரியங்களை செஞ்சான். எனக்கு விரோதமான காரியங்களின் ஊடாக எனக்கு அநேக விதமான அதாவது துன்மார்க்கமான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்குனான். எனக்கு விரோதமாக நிறைய விஷயங்களை பொய்யான வார்த்தைகளை திருத்து பேசினான். இப்ப இவங்கிட்ட போய் நான் ஒப்புரவாக வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் ஏன் என்னை பார்த்து சொல்லணும்? இப்ப தப்பு செஞ்சதெல்லாம் அவன் தான். நான் ஏன் போய் அவன் கூட போய் வந்து அதாவது என்னுடைய நிலைகள் யாவற்றையும் அவன் தாழ்த்தி போய் நான் வந்து ஒப்புரவாக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி நான் வந்து கேள்வி கேட்டனாலே அந்த கர்த்தருடைய கருத்துக்களுக்கு தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்களுக்கு நான் என்னுடைய மனதை மெய்யாகவே வேறுபடுத்துகிறது உண்டானாலே ஜென்ம சுபாவம் உள்ள இருக்குங்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன சொல்லிட்டாரோ உடனே ஒபே பண்ணிடணும், அவ்வளவுதான். அங்க வந்து மாற்று கருத்தை பேசுறதுக்கு நமக்கு வந்து வழியே கிடையாது. அதாவது அவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் தான் வந்து குற்றமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான். நான் ஏன் போய் அவன்கிட்ட போய் நான் வந்து எல்லா விதமான குற்றங்களையும் ஒத்துக்கொள்ள வேண்டும்? நான் வந்து எந்த விதமான தப்பும் செய்யலேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருகிறது உண்டானாலே ஜென்ம சுபாவம் இன்னும் சாகலைங்கிறது புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன சொல்லிட்டாரோ உடனே அதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தையும் நீங்க பேசக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாதான் ஜென்ம சுபாவங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் ஆவிக்குரிய நிலைகளில் வந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஜென்ம சுபாவமான மனுஷன் இவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் போய் அவன்கிட்ட போய் ஒப்புரவாகணும்? தப்பு பண்ணதெல்லாம் அவன், குற்றப்படுத்துறதுனால அவன், எனக்கு விரோதமான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்குனவன் அவன். இது ஆவிக்குரிய சட்டம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினாலும் அவைகளை அவன் பைத்தியமா நினைக்கிறான். இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருகிறது என்றால் ஜென்ம சுபாவமான மனுஷன். தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிச்சாலும், அவனுடைய கால்களை போய் கழுவிட்டு போப்பான்னு சொன்னாலும் அதுக்கு நீங்களும் நானும் மாற்று கருத்து சொல்லக்கூடாது. நான் ஏன் அவனுடைய கால்களுக்கு முன்பதாக போய் நிற்கணும்? நான் ஏன் அவனுக்கு முன்பதாக இந்த ஒரு காரியத்தை செய்யணும்? தப்பு பண்ணதெல்லாம் அவனாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நான் ஏன் போய் அவனுக்கு முன்பதாக போய் என்னை நான் தாழ்த்த வேண்டும்? இப்படி நான் எதிர்த்து பேசினாலேயே ஜென்ம சுபாவம் எனக்குள் இன்னும் சாகவில்லை என்பதை நீங்களும் நானும் எளிதான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடிய வரைக்கும் நல்ல கனிகளை கொடுக்க உங்களாலும் என்னாலும் ஒரு நாளும் முடியாது. தேவனுடைய திட்டங்களுக்கு மாற்று திட்டங்களை பேசுவீங்க, தேவனுடைய விருப்பங்களுக்கு மாற்றான கருத்துக்களை சொல்லுவீங்க, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு மாற்று விளைச்சல்களை தந்து தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக போய் நீங்க வந்து மையா கொடுக்கக்கூடிய மக்களை விளங்குவீங்க. இப்படி எந்த விஷயத்திலும் தேவனுக்கு ஒத்துப்போகாது இருக்கக்கூடிய தன்மைகள் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா இந்த ஜென்ம சுபாவத்தினால் உருவாக்கப்படக்கூடிய தன்மை. அப்ப முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கையில நன்மையான கனிகளை தந்து தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன? என்னுடைய உள்ளார்ந்த சுபாவம் முதல் காரியம் மாற்றப்படணும். இந்த சுபாவங்கள் மாற்றப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் எதை நான் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு கொடுத்தாலும் தேவன் அவைகளை ஒரு நாளும் அங்கீகரிக்கவும் மாட்டார், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்களேன், கர்த்தருடைய வேதம் என்ன ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது? யாக்கோபு எழுதின நிருபத்துல அதுல 1வது அதிகாரம்
23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிற. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பார். அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். 2வது காரியம் என்னன்னா மறதி. சாத்தான் இந்த நாட்கள்ல மக்களுக்கு விரோதமாய் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மறதியை ரொம்ப அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த மறதி என்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுபாவம். இந்த சுபாவம் மாறணும். தேவன் செய்த எந்த காரியத்தையும் நீங்க மறக்கக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய வசனம். ஒரு ஆரம்பத்துல செஞ்சதுல இருந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய அப்டேட் வரைக்கும் எந்த விஷயத்தையும் மறவாத ஒரு மனம் நம்முடைய மனமாக காணப்படணும் என்கிறது கர்த்தருடைய வசனம். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. எளிதாக ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மாற்றாக வேற ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் மறந்து போயிடுறேன். நேற்றுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மாற்றாக இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நேற்றுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் மறந்து போயிடுறேன். இப்படி பல விஷயங்கள்ல தேவன் செய்த நன்மையான காரியமாய் காணப்படலாம், அல்லது தேவனாகிய கர்த்தரால் உங்களுக்கு எனக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம். கூட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கும் பொழுது இவைகளை நான் எளிதாக மறந்து போக ஆரம்பிச்சிடுறேன். இதுதான் சாத்தானுக்கு ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. மனிதன் மறக்கக்கூடியவனாய் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையிலே புதிய புதிய பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பழைய விஷயத்தை அவன் எளிதாக விட்டுருவான். அவைகள் எல்லா விதமான காரியங்களை மறந்துடுவான். தேவன் செய்த நன்மையை மறந்துடுவான், தேவனாகிய கர்த்தரையே மறந்துடுவான், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை மறந்துடுவான், தேவன் அவனை காப்பாற்றின அந்த விதங்களை மறந்துடுவான் என்பதற்காக நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கி தந்து தேவன் செய்த பழைய பல விதமான நன்மைகளை மறக்க செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இது மனுஷனுடைய சுபாவம். இவைகள் முற்றிலும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மாற்றப்பட வேண்டியது அவசியம். தேவன் செய்த நன்மைகளை கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு, ஒரு நாளும் நீங்கள் மறவாத ஒரு மக்களாக விளங்கணும். எத்தனை காலங்கள் வர ஆரம்பித்தாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த எந்த நன்மைகளையும் மறவாத ஒரு மனம் நிறைந்த ஒரு மக்களாக நீங்கள் இருக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நல்ல கனிகளை கொடுக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இஸ்ரவேல் மக்கள் எளிதாக தேவன் செய்த நன்மையான காரியங்களை மறந்துட்டாங்க. அதனாலதான் கர்த்தராகிய தேவனை அவர்கள் தூஷிக்கிறாங்க, மோசையை தூஷிக்கிறாங்க. மோசையை நடத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்துல மோசையை புகழ்ந்து பேசின இஸ்ரவேல் மக்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க, எவ்வளவு நாள் வரைக்கும் அடிமைத்தனமான அந்த காற்றை நாங்கள் சுவாசித்தோம், ஆனால் இன்றைக்கோ கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் எங்களை நீங்க கூட்டிட்டு வந்ததுனால ஒரு சுதந்திரமான காற்றின் ஊடாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு அடிமை நுகத்திலே நாங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். ஒரு சுதந்திரமான ஒரு காரியத்தை நோக்கி எங்களை நடத்திட்டு வந்தீங்களே மோசே என்று சொல்லி மோசைக்கு அவ்வளவு புகழ் பேச ஆரம்பிச்ச அதே விதமான இஸ்ரவேல் மக்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல மோசைக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து அவங்க என்ன வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, எங்களை வனாந்திர வெளியிலே கொண்டு போடும்படிக்காக கூட்டி வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன பேசினாங்க, சுதந்திர காற்றை நாங்கள் மெய்யாகவே சுவாசிக்கும்படிக்காய் அழைத்து கொண்டு வந்த மோசே என்று சொல்லி பேசின மக்கள் ஒரு வினாடியில் அப்படி மாறிட்டாங்க. எங்களை வனாந்திரத்துல கொண்டு போடும்படிக்காக கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த மறதியை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். எந்தெந்த விஷயங்களை நாம் மறக்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம எளிதாக மறந்து போக ஆரம்பிச்சிடும். எந்தெந்த காரியத்தை நம்ம மறக்கணுமோ அதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஞாபகமா இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் சாத்தானுடைய முக்கியமான தந்திரம். எவனோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு வார்த்தையை பேசியிருப்பான், அது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. ஆனால் தேவன் செய்த பல விதமான அந்த நன்மையான காரியங்களை எளிதாக நான் மறந்து போயிருக்கேன். இந்த மாதிரி மறக்கக்கூடிய நிலைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவன் செய்த எந்த விதமான காரியங்களையும் மறவாத ஒரு மக்களாக உங்களை ஆபத்து நேரத்திலே காப்பாற்றின கர்த்தரை, உங்களுக்கு உபகாரம் செய்த நல்ல கர்த்தராகிய தேவனை, உங்களுடைய ஒவ்வொரு விதமான தேவைகளிலும் சந்திக்கும் நல்ல ஒரு தேவனை, உங்கள் மேலே நினைவாக காணப்படக்கூடிய நல்ல ஒரு தேவனை, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மெய்யாகவே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நல்ல ஒரு தேவனை, உங்களை மெய்யாகவே கால்நடையாக நடத்தாமல் தன்னுடைய தோளின் மேல் தூக்கி சுமக்கக்கூடிய நல்ல தேவனை ஒரு நாளும் மறவாத ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது ரொம்ப ஜாக்கிரதைப்படணும். ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் கூட நீங்களும் நானும் இந்த ஜென்ம சுபாவத்தின் அடிப்படையில் நம்முடைய மறதி என்கிற இந்த சுபாவத்தின் அடிப்படையில் பலவிதமான நன்மைகளை நாம் எளிதாக மறந்து போக ஆரம்பிக்கிறனாலதான் கர்த்தருக்கு எதிராக அல்லது நல்ல கனி கொடுக்க முடியாத ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் இன்னைக்குரிய தேவைக்குரிய விஷயத்துல ஒருவேளை கர்த்தராகிய தேவன் தாமதப்படுத்தக்கூடிய நேரத்துல கர்த்தருக்கு விரோதமாக நீங்களும் நானும் எளிதாக குற்றம் பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
கர்த்தராகிய தேவனுக்கு கண்ணே கிடையாதுங்க. கர்த்தராகிய தேவனுக்கு காதே கிடையாது. நான் எவ்வளவு தூரம் நான் கத்த ஆரம்பிக்கிறேன், எவ்வளவு விஷயத்திலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு நன்மை வரவே இல்லை என்று சொல்லி எளிதாக நீங்களும் நானும் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனா இதுக்கு முதல்ல தான் ஆண்டவராகிய தேவனை நோக்கி நம்ம ஜெபிச்சிருப்போம். எவ்வளவோ நன்மைகளை கர்த்தராகிய தேவன் தந்திருப்பார். அவைகளெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். இந்த மறதியான காரியங்களை முதல் காரியம் அப்புறப்படுத்தணும். இந்த மறதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்முடைய சுபாவங்களின்படி கெட்ட கரிகளை கொடுக்கக்கூடியதாய் நம்மை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிச்சிடும். தேவன் செய்த ஒரு காரியத்தை மறவாத அளவிற்காக கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூறும் ஒரு தேவனாக, அவருடைய பிள்ளைகளாக காணப்படக்கூடிய நீங்களும் நானும் அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைவு கூறும் மக்களாக விளங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் விளங்க முடியுமே தவிர, இல்லைன்னு சொன்னா உங்களுடைய கனிகள் மிகுதியாக இருக்கும், ஆனால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடாது இருக்கிறதுனால கர்த்தராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு தூரமானவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் செய்த எந்த காரியத்தையும் மறவாத அளவிற்காக உங்களை பராமரித்த தேவனை, உங்களை பாதுகாத்த தேவனை, உங்களை கண்மணியை போல காப்பாற்றின தேவனை, உங்களை சுமக்கும் தேவனை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்காக அவரை யுத்தம் செய்த தேவனை எந்த காலத்திலும் மறவாத அளவிற்காக உங்கள் நிலைகள் காப்பாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நல்ல கனிகளை கொடுக்கும் ஒரு மக்களாக, தேவனுடைய சித்தத்தின்படி இயங்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அது 2வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றது பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய மாம்சமும் மனசும் என்ன விரும்புதோ அவைகளை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே மறுக்கிறதே கிடையாது. நம்முடைய அது ஆவிக்குரிய ரீதியிலையும் நீங்க பார்க்க முடியும். என் மாம்சம் எதை வாஞ்சிக்கிறதோ அதை நோக்கி நான் என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை நான் துவங்குகிறேன். என்னுடைய மனசு எந்த விதமான காரியத்தை எனக்கு ஆலோசனை சொல்லுதோ அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் விளக்குகிறதே கிடையாது. ஆனால் வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுக்கு புறம்பாக நீங்க என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாலும், தேவன் அறிவியாத எந்த விஷயத்தின் மூலமாய் ஆத்துமாக்களை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்தாலும் தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவனுடைய கருத்துக்கு உட்பட்ட அந்த கருத்துக்கு இணங்கி நீங்களும் நானும் செயல்படுத்தப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயத்தை கூட இழக்காதவராக எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்துல இந்த சுபாவம் இன்று அளவிலே எல்லா விதமான மக்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஜெபத்துல கூட என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய காரியத்துக்காகவே ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய எல்லா விதமான மாம்சம் விரும்பக்கூடிய தேவைகளுக்காகவே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய மனசு என்ன காரியத்தை வாஞ்சிக்கிறதோ அதற்காகவே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஊழியத்திலையும் கூட இதே விதமான காரியத்தை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா இன்னும் என்னுடைய சுபாவம் மாற்றத்தின் ஊடாக போகலன்னு அர்த்தம். இந்த மாம்சமும் மனசும் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே அறையப்படும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இசைந்தவனா நான் மாற்றப்பட ஆரம்பிக்கிறேனோ அப்பதான் என்னுடைய எல்லா விதமான நிலைகளும் முதல் காரியம் மறுக்கப்படணும். என்னுடைய ஒவ்வொரு விதமான அபேட்சையும் என்னுடைய ஆசைகளும் முதல் காரியம் சிலுவையில் அறையப்படும். இப்படி வாழ்க்கை வாழாத இருக்கக்கூடிய எந்த விதமான நிலைகளும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நல்ல கனிகளை ஒரு நாளும் கொடுக்கவே முடியாது. கெட்ட கனிகள் தான் தருவாங்க. ஏனென்றால் இவங்களுடைய வாழ்க்கையிலே பேருக்காக கர்த்தராகிய தேவனை வைத்திருக்கிறார்களே தவிர தங்கள் மாம்சத்தையும் தங்களுடைய மனசையும் அவர்கள் அந்த வழிகளை பின்பற்றும் ஒரு மக்களாய் காணப்படுறாங்க. அவங்களுக்கு மாம்சத்துல என்னென்ன விதமான காரியங்கள் தோன்றுகிறதோ அதையே அவங்க சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல மாம்சத்துல தோன்றதை பேசுறான். தரிசனம் என்கிற பேர்ல மாம்சத்துல சொல்லக்கூடிய காரியங்களை சொல்றான். மனசுல என்னென்ன விதமான காரியங்கள் விருப்பமாய் காணப்படுகிறதோ அவைகளிலே ஒன்றையும் அவர்கள் மறுக்கிறதே கிடையாது. இந்த ஒரு காரியத்திற்காக அவன் என்ன விஷயத்தை வேணாலும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அது ஒரு மேரேஜ் விஷயமா இருக்கலாம், அதாவது ஒரு சம்பாத்தியத்துக்கு ஒரு காரியமாக காணப்பட ஆரம்பிக்கலாம். அதற்காக இவர்கள் கர்த்தருடைய வசனத்தையே வளைச்சிருவாங்க. மாம்சத்தினுடைய காரியங்களுக்காக, மாம்சத்தினுடைய இச்சைகளை நிறைவாக்கும்படிக்காக, மாம்சம் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யும்படிக்காக தேவ வசனத்தையே தங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் அவர்கள் வளைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்கும். இந்த மாதிரியான மக்களை நிறைய பேர் இன்னைக்கு உங்களால என்னால் நேருக்கு நேரம் பார்க்க முடியும். அவங்க கர்த்தருடைய வசனத்திற்கு உடன்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டாங்க. தங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் வசனங்களை திரித்து பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு இந்த ஒரு காரியம் நல்லா தாங்க இருக்கு, நிம்மதியா தாங்க இருக்கு, சமாதானமா தாங்க இருக்கு, ஆசீர்வாதமா தாங்க இருக்கு, கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை அவர்தான் உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொல்லி
தேவன் ஒரு காரியத்தை மறுக்க ஆரம்பித்தாலும் அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் இது தேவனுடைய இஷ்டத்திற்காக அல்ல, மாம்சமும் மனசும் அதை விரும்புகிறது. அதுக்குத்தான் அந்த சாக்கு போக்க சொல்றாங்க. மாம்சமும் மனசும் எந்தெந்த காரியத்தை விரும்புகிறோ அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. கர்த்தராகிய தேவனை அவங்க விற்று போடுகிறதுக்கு கூட அவங்க சம்மதிப்பாங்க. மாம்சம் மனசும் எந்தெந்த காரியத்தை விரும்புகிறதோ அதை செய்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் கடந்து போகக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் சுபாவமான மனுஷன். இந்த சுபாவத்தினுடைய மனுஷனுடைய நிலைகள் சாகாது இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க என்ன காரியம், அது நல்ல காரியமோ தீமையான காரியமோ, எந்த காரியத்தை பெறக்கூடிய அந்த விஷயத்திற்காக எல்லை வரைக்கும் கடந்து போயிருவீங்க. நன்மையான காரியங்களை பெறும்படிக்காக நீங்க நேர்வழியில போனா பரவாயில்ல, இந்த குறுக்கு வழியிலே அந்த ஒரு காரியத்தை பெறும்படிக்காக நீங்கள் கடந்து போகிறது கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று. வரங்களை பெறுகிறதுக்கு அந்த மனுஷன் செஞ்சது மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த பணத்தை கொடுத்து சம்பாதிக்கும்படிக்காக கடந்து போனா பாருங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியிலேயாச்சும் நம்ம வந்து எப்படியாகிலும் இந்த ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விதமான தன்மைகளும் கூட வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்கு புறம்பாக்கப்படக்கூடிய ஒன்று. இப்போ முதல் விஷயத்துல ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து என்ன விதமான காரியத்தை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா வந்து இந்த மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய நிலைகள் முற்றிலும் அகன்று போகணும். என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்படணும். எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கு, எனக்குன்னு சில ஆசைகள் உண்டு, அபேட்சைகள் உண்டு, சில வாஞ்சைகள் உண்டு, சில காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்குள் என்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்துட்டேனோ, நான் முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் எல்லாம் மறுக்கப்படணும், மறக்கப்படவும் செய்யணும். கர்த்தராகிய தேவனுடைய திட்டம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுவதும் நிறைவாக்கப்பட வேண்டும். இப்படி இந்த சுபாவங்கள் மாற்றத்தின் மூலமாக கடந்து போனால் மட்டும்தான் நல்ல கனிகளை கொடுக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். இன்னைக்கு நிறைய இடங்களை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஊழியங்கள்ல கர்த்தருடைய திட்டம் ஒன்றா இருக்கும், ஆனா அவங்க போற வழி வேறையா இருக்கும். கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கம் பண்ணக்கூடிய காரியங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகள் வேறாக இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேறாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அந்த கருத்துக்களையே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தன்னுடைய மாம்சம் பேசக்கூடிய வார்த்தையிலே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கருத்துக்களையே கர்த்தராகிய தேவனுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய காரியங்களை வசனமாக பேசாம தங்களுடைய மாம்சம் அதற்கு என்ன விதமான காரியங்களை சொல்கிறதோ, தனக்கு என்ன பிரியம் இருக்கிறதோ அதே அப்படி பேசிடுறாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் அநேக விதமான நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்கணும். இந்த கருத்தை ஒருவேளை உங்களுக்கு வந்து அதை விளக்கிக் கொள்ள முடியாமல் போச்சு இருக்கிறது உண்டானா அதை பற்றி சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்ப கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு ஊழியம்னா எப்படி இருக்கணும்? கர்த்தராகிய தேவனுக்குள் ஜனங்களை கொண்டு போய் இணைக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப நான் வந்து ஒரு ஊழியக்காரன் இருக்கிறது உண்டானா என்னுடைய பணி என்ன? நான் கர்த்தராகிய தேவனையும் அந்த மனுஷனையும் முன்னா கொண்டு இணைச்சிட்டு நான் ஒதுங்கிடணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விதமான திட்டங்களை ஊழியர்களை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா கர்த்தராகிய தேவனோடு கூட அவங்களை கொண்டு போய் இணைக்காம தன் வழியிலே ஆண்டவராகிய தேவனை அவர்கள் தேடக்கூடிய மார்க்கங்களை போதிக்கிறாங்க. நான் இல்லாம நீ ஆண்டவராகிய தேவனை சந்திக்காதீங்கப்பா, நான் இருந்தா தான் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல வந்து உன்ட்டு வந்து உனக்கு தேவையான வார்த்தைகளை கேட்டு பெற்று ஆண்டவருடைய வார்த்தைகளை உனக்கு சொல்ல முடியும். நீயா போயிடாத, கர்த்தருக்கு பக்கத்துல போயிடாத, நான் உனக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறேன். ஏன் வழியா தான் கர்த்தராகிய தேவனை நீ மெய்யாகவே சந்திக்க வேண்டும். நிறைய ஊழியர்களை எடுத்து பாருங்களேன், இந்த வரக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து என்ன விதமான வார்த்தையை சொல்றாங்க, என் சபைக்கு வந்துதான் ஆகணும், என் சபையில இங்க வந்தா தான் உங்களுக்கு வந்து விடுதலை. கர்த்தர் சொல்லுகின்றார், சபைக்கு வந்தா விடுதலை கிடையாது. கர்த்தராகிய தேவனை தேடினால் எங்கேயும் உங்களுக்கு வந்து விடுதலை தான். கர்த்தராகிய தேவனை நீங்க சந்திச்சா எங்கேயும் உங்களுக்கு அற்புதம் தான். சபையில வந்தா தான் அப்படிலாம் கிடையாது, ஊழியத்துல வந்தா தான் அப்படிலாம் கிடையாது. கர்த்தராகிய தேவனோடு கூட நீங்கள் நேரடியாய் தொடர்பிலே காணப்படக்கூடிய எல்லா நேரங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் உருவாக்கப்பட்டோம். இப்ப இதை வந்து என்ன செய்யறாங்க, மறைச்சிடறாங்க. எப்படி மறைக்கிறாங்க? கர்த்தரோடு கூட அவனை நேரடியாக தொடர்பிலே வச்சிட்டோம்னா இனி அவன் என்னை தேட மாட்டான். எனக்கு வர வேண்டிய காணிக்கை, எனக்கு வர வேண்டிய உபகாரங்கள், நன்மைகள் எல்லாத்தையும் நான் இழந்து போயிடுவேன். ஆகவே கர்த்தரை நான் மெய்யாகவே மறைத்து என் வழியாகத்தான் கர்த்தரை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன, அவங்களுடைய அந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்க வந்து என்ன விதமான வார்த்தையை பேசுவாங்க அப்படின்னா வந்து கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி வரக்கூடிய நாட்களில் வெளிப்பாடுகள் உங்களுக்கு தேவை என்றால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். கர்த்தராகிய தேவன் என் மூலமாய் செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில வரனாலும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நான் அல்ல, கர்த்தரே நேரடியாய் செய்வார். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எந்த ஊழியத்தை உங்களால் என்ன பேச முடியும் பாருங்க. அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான கிரியைகளும் தங்களுடைய பெயரை பிரசித்தப்படுத்தும்படிக்காக, தங்களை உயர்த்து காண்பிக்கும்படிக்காக, தங்களுடைய ஒவ்வொரு விதமான மேன்மைகளை வெளிப்படுத்தும், இப்படிதான் ஊழியங்களை செய்கிறார்களே தவிர கர்த்தரையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய பணியை யார் செய்யறான்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய விஷயங்களை அவங்க செய்யறாங்க.
மாம்சம் மனசு என்ன விரும்புது? இவங்கள் மூலமாய் வரக்கூடிய நன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில பெறணும். இவங்க வந்து கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெறுகிறது உண்டானால் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு நன்மையான விஷயத்தை தருவாங்க. அதை நான் பெறும்படிக்காக அவர்களை கர்த்தரோடு கூட நேரடியாக இணைக்க நான் சம்மதிக்க மாட்டேன், விட மாட்டேன். நானே முன்பதாக போய் நின்று கொண்டு எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் கத்துட்டு போய் சொல்லி அதற்குரிய வழிமுறைகளை உங்களுக்கு நான் வாங்கி தரேன். இப்ப இந்த டீலிங்கோட நம்ம வச்சுக்கிறோமே தவிர அவனை நேருக்கு நேராக கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்குகிறது உண்டானால் இனி அந்த மனுஷன் என்னை தேடி வர மாட்டான் என்கிற மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய ஊழியங்கள். இது நிறைய இடங்களை பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் ஜனங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள்ல இதுதான் பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து மாம்சமும் மனசும் என்னுடைய வாழ்க்கையில இதுதான் வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. அதுக்கு வரக்கூடிய நன்மையை நாம் பெறணும், அதுக்கு வரக்கூடிய உபகாரத்தை நான் பெற வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அப்பதான் ஈஸியா அந்த ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். தீர்க்கதரிசியாக எலிசா கர்த்தருடைய நாமத்தினாலே நாகமான எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கின்றான். சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த குஷ்ரோகம் தீர்க்கப்படும்படிக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் அறிவிக்கிறான். யோர்தான் நதியில போய் 7 முறை முழுகி நீ எழுந்து போ, கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை பெறுவாய். கர்த்தருடைய நாமத்தினாலே 7 முறை மூழ்கினால் அவருடைய மாம்சம் சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாற்றப்பட்டது. நேரம் அவன் வர்றான். வரக்கூடிய நேரத்துல எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்து, எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு உபகாரத்தை நீங்க செஞ்சதுனால நான் தரக்கூடிய சில வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்றான். எலிசா என்கிற தீர்க்கதரிசி அந்த காரியங்கள் யாவற்றையும் தட்டுதல் பண்ணி, இல்லப்பா எதுவுமே வேண்டாம், கர்த்தராகிய தேவன் இலவசமா இந்த ஒரு காரியத்தை தந்தாரு. ஆகவே இனி வரக்கூடிய நாட்களை நீ செய்ய வேண்டிய பணி என்ன? உங்க ஊர்ல நீ போகக்கூடிய நேரத்துல இந்த கர்த்தராகிய தேவனை மறவாதவனாய் நீ உன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் சொல்றான், இல்ல நான் வந்து ஊர்ல வந்து இந்த மாத அதாவது இந்த பணிகள் யாவற்றையும் செய்கிறதுனால இந்த ஒரு காரியங்களுக்காக எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த வேலையை நான் வந்து கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறதுனால இந்த காரியங்களிலே கர்த்தருடைய கோபம் என்மேல் மூளாதபடிக்காக எனக்காக நீ ஜெபம் பண்ணி, சரிப்பா நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டார். கூட இருக்கக்கூடிய கேயாசி யோசிக்கிறான், இந்த எஜமானுக்கு வந்து பிழைக்கவே தெரியல, அவனுடைய மனசு எதை விரும்புது பாருங்க. இவன் இவ்வளவு பெரிய ஒரு நன்மையை அந்த மனுஷனுக்கு செஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல உபகாரத்தை அவன் தரக்கூடிய அந்த காரியங்களை நான் மறுக்கிறது எப்படின்னு யோசிக்கிறான். இவனுக்கு மாம்சம் என்ன விரும்புது? அவருடைய மாம்சம் எதை விரும்புது? கர்த்தரோடு கூட நீ நேரடியான ஒரு ஐக்கியத்தோடு கூட இரு என்கிறதை பற்றி எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா இவனுடைய மாம்சம் மனசு எதை விரும்புது? அவன் தரக்கூடிய வெகுமானத்தை நான் மறுக்கிறது எப்படின்னு யோசிக்கிறான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்டிங் என்னன்னு பாருங்க. அந்த மனுஷன் வந்து கர்த்தராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய காரியத்தை இழக்காதுன்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன செய்யறான்? அது உபகாரத்தை நாம் பெறாது இருக்கிறது எப்படி என்கிறதை பற்றி யோசிக்கிறான். இந்த மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்துகிறது உண்டானால் கெட்ட கனிகளை மட்டுமே கொடுக்கும் ஒரு மனிதனாய் விளங்கி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் பலன்கள் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் நானும் செய்யவே மாட்டோம். பலன் வந்தா தான் அந்த ஒரு காரியத்தினூடாக நீங்க போவீங்களே தவிர பலன் இல்லாத எதற்கும் நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில செயல்களை செய்கிறது மனுஷர்களுக்கு மத்தியிலே பலன்களை எதிர்பார்க்கிறது கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில். நீங்க மனுஷன்ட்டே நீங்க வந்து பலன்களை எதிர்பார்க்கிறது மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய ஒரு காரியம். இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மை நான் செஞ்சிருக்கிறேன், அவன் எனக்கு உபகாரமான காரியங்களை செய்யாது இருக்கிறது எப்படி என்பதை பற்றி யோசிக்கிறது என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய விருப்பம். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதைப்படுங்க. இந்த சுபாவங்கள் முற்றிலும் மாற்றமடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை கொடுக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டம் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யோவான் என்ற சுவிசேஷத்துல அதுல 15வது அதிகாரம் அதுல 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 4வது ஒரு விஷயமாக கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், எல்லா விஷயத்திலும் தேவனையே சார்ந்து வாழ பழகுங்கள் என்கிறது கர்த்தருடைய வேதம். கர்த்தர் இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே ஒரு ஊழியமாகட்டும், ஒரு உபதேசமாகட்டும், ஒரு பிரசங்கமாகட்டும், ஒரு ஜெபமாகட்டும், எந்த ஆவிக்குரிய விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் இல்லாமல் ஒன்னே உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. தேவனில் நிலைத்திருக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். தேவனில் நிலைத்திருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உங்களை வெளிப்படுத்தாம கர்த்தராகிய தேவனை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினால் தேவனிலே நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆனா நிறைய நேரங்கள்ல இந்த தேவனாகிய கர்த்தருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய பல நேரங்களை நீங்களும் நானும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா கர்த்தருடைய வழி வேறா இருக்கும், நான் யோசிக்கக்கூடிய வழி வேற இருக்கும்.
இந்த மாதிரி மார்க்கத்துல போனேன்னா நான் நஷ்டத்தின் ஊடாக கடந்து போயிடுவேன். இது ஆண்டவராகிய தேவனுடைய வழியை பற்றி நான் யோசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய வழி எனக்கு முன்பதாக போதிக்கப்படக்கூடிய வழி சில நேரங்கள்ல எல்லா நன்மைகளையும் இழக்கக்கூடிய வழியாக கூட கர்த்தராகிய தேவன் என்னை கூட்டிட்டு வந்துடுவார். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னா தான் உங்களுக்கு இந்த காரியத்தை விளங்கிட முடியும். ஆண்டவராகிய தேவனை சந்திக்க ஒரு வாலிபன் வர்றான். அவன் ஆண்டவராகிய தேவனை பார்த்து கேட்கிறான், நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவர்னு கேட்கிறான். உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, சாதாரணமா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி, நீ நித்திய ஜீவனை உன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளுப்பான்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், கர்த்தருடைய நாமத்தினால நான் சின்ன வயசுல இருந்தே இந்த காரியங்கள் யாவற்றையும் நான் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு எனக்கு என்ன தடை இருக்குன்னு கேட்கிறார். உடனே இவர் கர்த்தருடைய வழியை பற்றி சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்றாரு. இப்ப இவ்வளோ நேரம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த மனுஷன், ஆனால் இந்த விஷயத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பட்டவனாய் விலகுகின்றான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அவனால முடியல. இந்த மாதிரி தான் பல விஷயங்கள்ல கர்த்தராகிய தேவனுக்கு நீங்கள் முரண்பட்ட ஒரு மக்களாய் விளங்கி விடுவீங்க. சில விஷயத்தை கர்த்தர் வேணாம்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவாரு, அதை விட நம்மளால முடியாது. சில விஷயங்களை விட்டு நீங்க விலகுங்கன்னு சொல்லுவா, அதை விட்டு விலக முடியாது. சில காரியங்களுக்குள்ள நீங்க உள்ளேயே போகாதீங்கன்னு சொல்லுவா, அந்த காரியத்துக்குள்ள போய்தான் ஆகும். இந்த சில மாறுபட்ட கருத்துக்கள் எப்ப நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனுக்குள் இன்னும் நான் பரிபூர்ணமாய் நிலையாத ஒரு மனுஷனாய் காணப்படுகின்றேன். நீங்க கர்த்தரை நிலைச்சிருந்தீங்கன்னா, இந்த ஒரு இழப்பு எனக்கு எவ்வளவு நஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை விட்டு விலகுன்னு சொன்னா எந்த யோசனையும் இல்லாமல் விட்டு விலகி வந்துடுவீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க யோசிச்சீங்கனாலே இன்னும் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க நிலைச்சிருந்தா தான் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். நீங்க நிலைக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மிகுதியான நன்மைகளை நீங்க தர முடியாது. இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தரை எதிர்பார்க்கக்கூடிய கனி மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் நன்மையான காரியங்களை தரக்கூடிய அளவிற்கு ஒரு கிறிஸ்தவம் கனியற்றதாக விளங்குகிறதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்தவத்தை குறித்து எல்லா மக்களும் தூஷிக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க. கிறிஸ்தவனை போல ஒரு கேவலமான மனுஷனை எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்களை குறித்து அவ்வளவு தூரம் கேவலமாய் பேசப்பட ஆரம்பித்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் ஒரு முன்னேற்றத்தின் ஊடாக கடந்து போகாது இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பல கருத்துக்கள் தேவனோடு கூட ஒத்துப்போக முடியாத கருத்துக்களினாலே தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து நிற்க ஆரம்பிக்க இருக்கிறத பார்க்க முடியும். தேவனுடைய வசனங்கள்ல எல்லா வசனங்களையும் அவங்களால கை கொள்ள முடியல. சில வசனங்களை அவங்க ஒமிட் பண்ணிடுறாங்க. சில வசனங்களுக்கு கீழ்ப்படையக்கூடிய சில காரியங்களுக்கு தான் அவங்க கீழ்ப்படுகிறாங்களே தவிர எல்லா விதமான விஷயத்திற்கும் முழுவதும் கீழ்ப்படிந்த மனுஷன் சொன்னா இந்த உலகத்துல எந்த விதமான மனுஷன் உங்களால சுட்டி காண்பிக்கவே முடியாது. பல விஷயங்கள்ல தேவனுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்ட ஒரு மக்களாக, தேவனுடைய விஷயங்களுக்கு மாறுபட்ட ஒரு மக்களாக, தேவனுடைய சித்தத்திற்கு விலகின ஒரு மக்களாக, தேவனுடைய நுகங்களை எல்லா நேரத்திலும் சுமக்கக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. சில நேரங்களில் அந்த நுகங்கள் யாவது இறக்கி வச்சிடும். எனக்கு விருப்பமான காரியங்களை மாதிரி நான் அந்த நுகத்தை நான் சுமக்கிறேன் தவிர மற்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் அந்த நுகத்தை நான் இறக்கி வைக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். கர்த்தருடைய ஊழியர் என்கிற பேர்ல அந்த ஊழியக்காரன் எப்போ அவன் ஊழியக்காரனா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெருப்பாய் பற்றி எறிய ஆரம்பிக்கும். ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் வச்சுக்கோங்களேன், அவனுடைய எல்லா விதமான காரியங்களும் ஊழியன் என்கிற காரியங்களே மறந்து தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். திரும்ப அவன் எப்போ அவனுடைய வாழ்க்கை ஃபயரா இருக்குன்னு சொன்னா, மீண்டும் அவனுக்கு ஒரு ஊழியம் வரும்போது அப்படி நெருப்பா எல்லா நேரத்திலும் உட்காந்து ஜெபிப்பாரு. கர்த்தருடைய நாமத்தில் நாளை விடிகாலையில் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், மத்தியானத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், சாயங்காலத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், கன்வென்ஷன் போகக்கூடிய நேரத்தில் ஜெபம் பண்ணுவார், அப்புறம் மீட்டிங் முடிச்சு வந்த பிறகு உட்காந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உட்காந்து ஜெபம் பண்ணுவார். இந்த ஜபத்தினுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் அசந்து போயிடுவாங்க, என்னையா இவ்வளவு ஜபிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட அந்த ஊழியம்லாம் முடிச்சுட்டு வந்து பாருங்க, அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இரவும் பகலும் எதையோ காரியத்தை பார்க்கவும், எதையோ விஷயத்தை கடந்து போகவும், உலக ரீதியான காரியத்தினூடாகவும் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஆசிரியர்களை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? எப்பொழுதும் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு அனுபவம். எல்லா நேரத்திலும் நீ ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியனாக உன்னை காண்பிக்கணும். ஒரு ஊழியக்காரன் அங்க இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எப்படி இருந்தையோ அதே மாதிரி உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலும் அதே வாழ்க்கையின் ஊடாக நீ போகணும். அப்படித்தான் அங்க நீ எப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் உன்னை நீ காண்பித்தாயோ அதே மாதிரி உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கணும். அங்க எப்படி உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பரிசுத்தம் உள்ளவனாக ஆசரிக்க ஆரம்பிச்சாயோ அப்படித்தான் உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில் இருக்கும். இதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு நிலைமை. தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடியவன் எல்லா இடங்களிலும் தன்னை ஒரே மாதிரியாக காண்பிக்கக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றான். இடத்துக்கெல்லாம் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ மாட்டான். அங்க இருக்கும்போது ஒரு மாதிரி, இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி, இங்க இருக்கும்போது அப்படிலாம் இருக்க மாட்டான். எல்லா இடத்துலும் அவன் ஊழியக்காரன் தான்.
அவன் வந்து நாலு நாலு நண்பர்களுக்கு மத்தியிலே போய் உட்கார்ந்தாலும் அவர் ஊழியக்காரன் தான். ஒரு டீ கடையில் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுடைய நிலைகளாகிய ஊழியக்காரன் என்கிற ஒரு காரியத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் இந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு அவன் வந்து பயணப்படக்கூடிய நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும், வேறு நண்பர்களை போய் பார்க்கக்கூடிய மனிதனாய் விளங்க ஆரம்பித்தாலும், அவன் ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தை இழக்காதவனாய் அவன் தான் தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்க போகும்போது ஒரு வாழ்க்கையாக, இங்க ஊழியம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாழ்க்கையா இல்லை. இரட்டை வாழ்க்கை வாழக்கூடியவனாய் அல்ல, எல்லா இடத்திலும் தன்னை ஊழியனாக நிலைநிறுத்தக்கூடியவன் தான் தேவனாகிய கர்த்தரில் நிலைத்த ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இவன் கொடுக்கக்கூடிய கனிதான் மிகுதியான கனிகளை கொடுக்கக்கூடியவனாக, தேவன் எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவனாக விளங்க ஆரம்பித்து விடுகிறான். கர்த்தராகிய தேவன் மிகுந்த பலன்களை எதிர்பார்க்கிறார். இந்த பலன்களை நான் தர வேண்டும் என்றால் எல்லா இடத்திலும், சில இடங்களில் மட்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கும் ஒரு மக்களாய் அல்ல, எல்லா இடங்களிலும் கர்த்தராகிய தேவனில் நிலைத்த ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தேவன் எதிர்பார்க்கும் மிகுந்த பலன்களை தடையில்லாமல் கொடுக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய நிலைகள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, மக்களுக்கு முன்னால ஒரு மாதிரி, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாதிரி, ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல வேற மாதிரி, இன்னும் உலக பிரகாரமான மக்களுக்கு மத்தியில வேற மாதிரி, இப்படி ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுத்தப்படக்கூடிய அநேக விதமான ஊழியக்காரனுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்க முடியும். தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் வேற மாதிரி, சபையில வந்திருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் வேற மாதிரி, ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்கும்படிக்காக வரக்கூடிய மக்களுக்கு முன்னால் அவங்களுடைய நிலைகள் வேற மாதிரி, ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு முன்னதாக அவருடைய நிலைகள் வேற மாதிரி, இப்படி நேரத்திற்கு நேரம் மாற்றக்கூடிய நிலைகளோடு கூட ஒருவருடைய நிலைகள் காணப்படுகிறது உண்டானால், அவன் தேவனிலே நிலைத்தவனாய் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் அல்ல. அவருடைய நிலைகளுக்கும் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திற்கும் வித்தியாசப்படுத்தப்படக்கூடியவனாக தன்னுடைய நிலைகளை ஆசிரிக்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியுமே தவிர, மற்றபடி நீங்களும் நானும் செய்யக்கூடிய பிரசங்கத்தினால பலன்கள் வராது, நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஊழியத்தினால கனி வராது. எல்லா நேரத்திலும் தேவனில் நிலைத்திருக்கும் ஒரு மக்களாய் காணப்படக்கூடிய அனுபவம் தான் மிகுந்த கனிகளை தரக்கூடியதாக உங்களையும் என்னையும் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு கருத்து பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 21:19 நான் வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அடுத்த ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள் வாழும் ஒரு வாழ்க்கை. நிறைய பேரு இந்த வளையத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. இன்றைக்கு அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் சொல்லாத பல விஷயங்களில் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்புக்கு தூரமாய் விலக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விலக்கி விடுறாங்க. இந்த அத்தி மரத்தை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்க முடியும்? பாதுகாப்புக்கு உட்படாத ஒரு வழியருகே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அத்திமரம். இப்ப இந்த அத்திமரத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், போகக்கூடிய மக்கள், வரக்கூடிய மக்கள் என்ன வேணாலும் இந்த அத்திமரத்தை செய்யலாம். யாரும் இந்த அத்திமரத்தை நீங்க என்ன செஞ்சாலும் அந்த அத்திமரத்துக்குரிய காரியத்தை பற்றி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அத்திமரத்துல வந்து அது இருக்கக்கூடிய அந்த 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 இலைகளை பறிச்சாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான காய்களை பறிச்சாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பூக்கள் யாவற்றையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உதிர்த்து போட்டாலும் சரி, இந்த அத்திமரத்தை குறித்து யாரும் கேட்கவே மாட்டாங்க. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? கேட்பாரற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை, அல்லது பாதுகாப்புக்கு உட்படாத ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம். இன்னைக்கு பாதுகாப்பு என்கின்ற ஒரு விஷயத்துல உட்படாத ஒரு தன்மை எதனால வருது அப்படின்னா வந்து, சில விஷயங்கள்ல கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்கு நீங்களும் நானும் மீறி நடக்கும் மக்களாய் விளங்கி விடுகின்றோம். ஒரு கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பினுடைய வளையத்துக்குள்ளாக வைக்கும்படிக்காக மேல பறக்கக்கூடிய கழுகு நிமித்தமாக அந்த கோழி கத்தக்கூடிய நேரத்துல குஞ்சுகள் உடனே தன்னுடைய எல்லா விதமான வேலைகளை விட்டுவிட்டு பாதுகாப்பை நோக்கி உள்ள வந்துடணும். அப்படி வந்தா தான் அந்த குஞ்சுகளுடைய ஜீவன் காக்கப்படுகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி பல நேரங்களில் கர்த்தராகிய தேவன் பல விஷயங்களை நம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த ஊழியத்தில் இவன் போயிட்டு இருக்கிறப்பா, இந்த மாதிரி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சில நேரங்களில் மிஞ்சி நீ போயிடுற, மிஞ்சி இந்த காரியத்தை, நான் சொல்லக்கூடிய காரியத்துக்கு மிஞ்சி நம்மளால கடந்து போயிடுற. ரொம்ப ஜாக்கிரதை. அந்த எல்லையை தாண்டி எல்லையை வந்து நீ வந்து மீறி கடந்து போற. அந்த எல்லைக்குள் நீ வர வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுவார். உடனே நீ வந்து அந்த காரியத்தை விட்டுட்டு உடனே உள்ள வந்துடும். நீங்க அங்க வந்து என்ன விதமான வார்த்தையை சொல்றீங்க? இல்ல ஆண்டவரே, இந்த எல்லையை தாண்டி போகும்போதுதான் நிறைய விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்றேன்.
நிறைய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதனால எல்லையை கடக்கிறத பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நாம் மீறி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நேரங்களும் நம்முடைய பாதுகாப்பை விட்டு நாம் விலகக்கூடிய ஒரு மக்களாக இந்த அத்திமரத்தினுடைய நிலைகளை பார்க்கிறோம். அது எந்த பாதுகாப்புக்கும் உட்படாத ஒரு நிலைகளிலே காணப்பட ஆரம்பிச்சதுனால தேவன் வரக்கூடிய நாட்களிலே கனிகளே இல்லாமல் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவானதாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் பல விதமான சட்டங்களை வைத்து இதுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழணும்னு சொல்றாரு. இப்படித்தான் நீ இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனா இப்படித்தான் நீ வாழ்க்கையை வாழணும், அவனுடைய பேச்சு இப்படிதான் இருக்கணும், அவனுடைய பிரசங்கம் இப்படித்தான் இருக்கணும், அவனுடைய ஓட்டம் இப்படிதான் இருக்கணும், அவனுடைய நிலைகள் இப்படித்தான் காணப்படணும், அவனுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகளும் ஒவ்வொரு விதமான நகர்வுகளும் இப்படித்தான் காணப்பட வேண்டும் என்கிறது பல விதமான சட்டங்களை கர்த்தராகிய தேவன் நமக்காக வைத்து வைத்திருக்கிறார். இந்த சட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு நிறைய பேருக்கு பிரியமே கிடையாது. சட்டங்களுக்கு மீறி நடக்கக்கூடிய பலவிதமான நிலைகளின் ஊடாக ஜனங்கள் தங்களுடைய ஊழியங்களின் எல்லைகள் யாவற்றையும் அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் சொல்லக்கூடிய பலவிதமான சட்டங்கள் கைக்கொள்ளப்பட முடியாத திட்டங்களாய் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. இப்படி நானே யோசிக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை என்னால் காரியத்தை கைக்கொள்ளவே முடியலங்க. ஆண்டவராகிய தேவன் அதாவது என் மேல வச்சிருக்கக்கூடிய நுகங்கள் எல்லாம் சுமக்க முடியாத ஒரு நுகங்கள். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அந்த கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு, என்னுடைய சுமை லகுவான சுமை, என்னுடைய நுகம் லகுவான நுகம், அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்றது எப்படி ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் கூட எல்லாம் கடந்து போறது எப்படி ஆண்டவரே, ஆண்டவருடைய நாமத்தினால் நான் ஊழியத்தின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு எனக்கு உண்டான வெகுமானங்கள் லட்சக்கணக்கான ரூபாயை என் கையில கொடுத்துருக்குறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு நீ கொண்டு போய் கொடுன்னு சொன்னா இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே? கர்த்தருடைய நாமத்தை நான் உழைச்சிருக்கிறேன், நான் அநேக விதமான பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஊழியத்துக்குள்ள நான் போயிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை இரவு பகல் பாராம நான் போதிச்சிருக்கிறேன், இவ்வளவு பணத்தை என் கையில தந்திருக்கிறாங்க, இந்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டே கொடுங்கன்னு சொன்னா நான் எப்படி கொண்டு கொடுப்பேன்னு சொல்லி தேவனோடு கூட தர்க்கிக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதனால உன்னுடைய பாதுகாப்புக்கு பங்கம் ஒருவேளை உருவாக்கப்படலாம். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் பார்த்து இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த காரியத்தை விட்டு நீ வெளியே வந்துரு, இதனால உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே பாதிப்பு வரலாம், இதனால உன்னுடைய ஓட்டத்துல அநேக விதமான தடை வந்துடலாம், இதனால ஆவிக்குரிய நன்மைகளை ஒருவேளை ஆண்டவராக என்னையே நீ இழக்கக்கூடியவனாய் காணப்பட்டுடலாம். ஆகவே இந்த ஒரு காரியத்திற்கு நீ அடிமையாக வாழாதவருக்காக இவைகளை விட்டு வெளியே வாழ்னு சொன்னா இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இவைகள் இந்த லாபமாய் தோன்றக்கூடிய விஷயங்களை நான் நஷ்டமாக விடுகிறது எப்படி, எனக்கு மேன்மையாக வரக்கூடிய காரியங்கள் நான் விட்டுட்டு வான்னு சொன்னா இந்த ஒரு காரியத்திற்கு நான் உடன்படுகிறது எப்படி என்று சொல்லி எல்லைகளை மீறி கடந்து போகக்கூடிய நேரத்துல தான் அநேக விதமான பாதுகாப்பினுடைய வளையங்களை விட்டு நீங்களும் நானும் விலகக்கூடிய நேரத்துல தான் பலவிதமான பயங்கரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக உருவாக்கப்பட்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்டத்திற்கு மீறி நீங்களும் நானும் போயிடக்கூடாது, சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போயிடக்கூடாது, சட்டங்களை மதியாதவர்கள் நீங்களும் நானும் போயிடக்கூடாது. சட்டங்கள் என்ன சொல்கிறதோ அவைகளின்படி இயங்கும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். சட்டங்கள் என்ன விதமான காரியத்தை இழக்கும்படிக்காக சொல்கிறதோ அவைகளை நாம் இழக்கும்படிக்காக ஒப்புக்கொள்ளணும். சட்டங்கள் என்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் தேடி சேர்க்க வேண்டும் என்கிறதை பற்றி சொல்கிறதோ அவைகளை நீங்கள் சேர்க்க பிரயாசப்படும். அவைகளுக்காக எந்த விஷயத்தை இழக்கும்படிக்கான காரியங்களை சட்டங்கள் பேசினாலும் கூட அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை பெறும்படிக்காக உங்கள் ஜீவனையும் இழக்க நீங்கள் சம்மதிக்கணும். ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்கின்றார், என் நிமித்தம் தன்னுடைய ஜீவனை இழக்க கொடுக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான்னு சொல்றார். அப்ப கர்த்தராகிய தேவனை பெறுகிறதுக்கு ஜீவனை இழக்க வேண்டும் என்கிறதை பற்றி சட்டம் பேசினால் அவைகளை இழக்க நீங்களும் நானும் யோசிக்க கூடாது. தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்காக உங்கள் பெருமைகளையும் புகழையும் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு உண்டான எல்லா மேன்மைகளையும் இழக்க வேண்டும் என்று சொன்னால் கூட இவைகளுக்காக கர்த்தரை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, கர்த்தருக்காக அவைகள் இழக்க நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்கும். இதுதான் சட்டம். அப்ப இந்த சட்டத்தின்படி நாம் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தருடைய பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக விளக்கிவிட முடியும். கர்த்தருடைய பாதுகாப்பினுடைய வளையத்திற்குள்ளாக காணப்படக்கூடிய நேரம் வரைக்கும் எந்த விதமான தீமையும் தீமையான அம்புகளும் உங்களையும் என்னை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா, சட்டத்திற்கு உட்படாம எங்கேயாச்சும் நம்ம போயிட்டோம்னா நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா விதமான காரியத்திற்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், நீங்க தான் பொறுப்பு. இதுக்கு கர்த்தராகிய தேவன் பொறுப்பேற்க மாட்டார். இந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்க இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு நஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. நான் உங்களுடைய ஊழியத்துக்கு தான் போனேன். கர்த்தராகிய தேவன் அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு, சட்டத்துக்கு உட்பட்டு நீ ஊழியத்துக்கு போனியான்னு கேட்பாரு. சட்டம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு புறம்பா போனியா, சட்டத்துக்கு உட்பட்டு போனியா? சட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நஷ்டங்களுக்கும் நீ அதுக்குரிய பலன்களை பெறுவ. ஆனால் சட்டத்துக்கு உட்படாம என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஒரு பலனும் உன்னுடைய வாழ்க்கையில வராதுன்னு சொல்லிடுவோம்.
அப்ப நம்ம வந்து செய்யக்கூடிய எல்லா விதமான பணி, உதாரணமாக மல்யுத்தம் பண்ணா கூட வசனத்தில் என்ன போட்டுக்கு, சட்டத்துக்கு உட்படாம நீங்க மல்யுத்தம் பண்ணினா அதனுடைய பலன்களை பெற முடியாது. நீங்க வந்து பந்தயசாலையில ஓடக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறது உண்டானா அதுல போட்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களா தான் இருக்கணும். சட்டங்களுக்கு மீறி எதையாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய பலன்களை நீங்களும் நானும் இழந்து போயிடும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறார். இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் உங்களுடைய சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்துக்கு மீறி நடக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளினாலும் நீங்களும் நானும் மேன்மையான அனுபவங்களை இழக்கும் ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தை என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய பாதுகாப்புக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை அல்லது தாந்தோன்றித்தனமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, எந்த விதமான மக்களும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பயன்படுத்தப்படக்கூடிய அளவிற்கான நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவராகிய தேவனுடைய சட்டங்களுக்கு மீறின ஒரு வாழ்க்கை. நான்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்க மாட்டேங்க. நான் வந்து ரோட்டு ஓரத்தில் வந்து அதை என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் மிகுந்த கனிகளை தரவே முடியாது. தேவன் எதிர்பார்க்கும் மிகுந்த கனிகளை தர வேண்டும் என்று சொன்னால் என்னை ஆண்டவராக தேவனுடைய சட்டத்துக்கு உட்படக்கூடிய அளவிற்காக என்னை நான் மாற பண்ண வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாதான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே மிகுந்த பலன்களையும் மிகுந்த கனிகளையும் கொடுக்கும் ஒரு மக்களாக உங்களுடைய நிலைகள் காணப்பட முடியுமே தவிர மற்றபடி எந்த விதமான நன்மைகளும் உங்கள் மூலமாக கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திற்கும் மக்களுக்கும் ஒரு நாளும் வருகிறது இல்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை குறித்து ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாழ்க்கையில ஒரு முறை ஒரு காரியத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா திரும்ப அந்த காரியங்களை நீங்களும் நானும் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விஷயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில தந்துட்டாரு. இந்த கனிகளை கொடுக்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக சுபாவங்கள்ல ஒவ்வொரு காரியத்திலையும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சரியான விதத்தில் நாம் ஓடி முடித்தால்தான் தேவன் எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாட்டப்பட்ட நல்ல விருட்சங்களாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். மற்றபடி நம்ம இஷ்டத்தின்படியே ஓடி ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக நீங்களும் நானும் மகிமை பெறலாம் என்று சொல்லி யோசிச்சா ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரப்போகிறதே இல்லை. ஒரு முறை கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு அணுகுமுறையோடு கூட நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாகவே நித்தியத்திலே நிறைந்த பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுபாவங்களின் அடிப்படையில் நாங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பார்த்தோம். நல்ல மரமாக நாங்கள் காணப்படுகிறது உண்டானால் நல்ல கனிகளையும், கெட்ட மரமாக இருக்கிறது உண்டானால் கெட்ட கனிகளையும் கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்கிவிடுவோம். ஆண்டவரே, கெட்ட கனிகளில் அழைக்கப்படக்கூடிய தன்மைகள் எதனால் வருகிறது என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்குள் இன்னும் செத்து போகாத பழைய மனுஷனுடைய சுபாவமாகிய ஜென்ம சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் விரும்பும் எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை தர முடியாது என்கிறதை பற்றியும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர் செய்த உபகாரங்களை மறக்கும் சுபாவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்கிறதை பற்றியும், பாவத்திலே நிலைத்திருக்கக்கூடிய சகல விதமான நிலைகளினாலே பாவத்தை விட்டு நீங்கக்கூடிய மார்க்கங்களை விட்டு நாங்கள் விலகாது இருக்கக்கூடிய தன்மையினாலே நிறைந்த பலன்களை நாங்கள் தர முடியாது என்கிறதை பற்றியும், கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திராத அனுபவத்தின் மூலமாக கர்த்தருக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தினால்தான் மிகுந்த பலன்களை தர முடியும் என்று சொல்லி கர்த்தர் நீ சொன்னீங்களே. பல விஷயங்களை நாங்களும் ஆண்டவராகிய தேவனும் மாறுபட்ட கருத்துக்களை இயங்குகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இவைகளில் நின்று நாங்கள் முற்றிலும் நீக்கப்பட்டு தேவனோடு கூட இசைந்த ஒரு அனுபவம் பெற்ற ஒரு மக்களாக விளங்கவும், கடைசியாக கர்த்தராகிய தேவனுடைய பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக, கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் உருவாக்கி தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் யாருக்கும் சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்டவை என்பதை அறிந்து இவைகளை ஆழமாய் விளங்கிக் கொண்டு இவைகளுக்கேற்ற விளைச்சல்களை விளைந்து உம் சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய சுபாவத்திற்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்கும்படிக்காக, நல்ல சுபாவங்களை பெற்ற ஒரு மக்களாக காணப்படுகிறது உண்டானால், சுபாவ மாற்றங்களுக்கு இடம் கொடுத்து நல்ல சுபாவங்களை உடைய ஒரு மக்களாக நல்ல கனிகளை கொடுக்கிறது உண்டானால், தேவராஜ்யம் உங்களை மெய்யாகவே அங்கீகரிக்கக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுமே தவிர அதிலே முக்கியமான பங்குகளை பெற்று கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.